கொரோனாவுக்கு பின்னால நாங்க பார்க்கலாம், நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கலாம், எங்களோட நெருங்கி வாழ்ந்த பழகின சாப்பிட்ட பிரயாணம் செய்த எத்தனை பேர்களை சமீப காலத்துல நாங்க இழந்துட்டோம். பெரிய வயதுகளில் ஒரு 40 வயசு இருக்கும், 50 வயசு இருக்கும், ஏன் யங் வாலிப ஸ்கூல்ல படிக்கிற மாணவ மாணவிகளாக இருக்கலாம், கிரவுண்ட்ல விளையாடி கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம். திடீரென்று கீழே மயக்கம் வருது, விழுவுறாரு, பார்த்தா ரோஹ போய் விட்டது. ரோட்ல நடக்கிறாரு, விழுவுறாரு, அதோட ரோஹ போகுது. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமின் அமாராத்தி ஸாஅ ஐயதுஹர மௌத்துல் ஃபுஜ்ஆ. திடீர் பேங்கோட சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமல்ல வட்டியில மாட்டினது. பலர்கள் பல அடிப்படையில் அந்த வட்டியில, அதாவது ஃபித்னாண்டா மாலின் மூலமாக, செல்வத்தின் மூலமாக ஃபித்னா, அதிலிருந்து விடுபடாத முடியாத அளவுக்கு, தவிந்து கொள்ள முடியாத அளவுக்கு யாரை எடுத்துக்கொண்டாலும் எங்கேயாவது ஒரு இடத்தால அவர் அதற்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார். நாட்டில் சில வேளை சில பொருள்களை அதாவது இறக்குமதி செய்ய தடை செய்திருப்பார்கள், அதை நாங்கள் சில வேளை இறக்குமதி செய்வோம். சில வேளை சில பொருள்கள் மனிதர்களுடைய உடலுக்கு ஆபத்து, அதனால ப்ராஃபிட் கூட கிடைக்குது, அதை இறக்குவோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஹராம் என்றா வட்டி மட்டும் தான் ஹராம். மேலான பெரியார்களே, சகோதரர்கள், அவ்வாறு அல்ல. கால்ல செருப்பு இல்லாதவர்கள், பூர்த்தியான ஆடை அணியாதவர்கள், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள், யத்ததாவலூன ஃபில் புன்யான். இப்பொழுது நாங்க பார்க்கலாம், ஒரு 30-40 முன்ஹரைனோ ஓமானோ ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அவர்களுடைய ஆடைகள் எப்படி இருந்துச்சு, அவர்கள் எப்படி வறுமை கோட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்று ஒவ்வொருவரும் 80 மாடி 100 மாடி. நபி அவர்கள் சொன்னது அப்படியே 100க்கு 100 மாடி வேணுமா? உலகத்தில் ஆகப்பெரிய டவர், உலகத்தில் ஆக உயரமான டவர் எதிலெல்லாம் நம்ம வண்ண எடுக்கணுமோ அதில் எல்லாம் அநேகமாக எங்கட இஸ்லாமிய அரேபிய யாரு முன்னுக்கு, அதாவது விசேஷ விருந்தினராக அங்க அழைக்கப்படக்கூடியவர் யார் என்று சொன்னா, அவர் ஆக முக்கியமான ஒரு கலைஞராக இருப்பாரு, அல்லது சில வேளை படித்தவராக இருப்பாரு, சில வேளை நடிகனாக இருப்பாரு, அல்லது ஒரு பாடகனாக இருப்பாரு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக அற்பமானவர்கள், தாழ்ந்தவர்கள் தான் அவர்கள். இவருடைய ஃபாலோவர்ஸ் 1 மில்லியனை தாண்டுது. இவரை ஃபாலோ பண்றவங்க 40 லட்சம் பேர், 50 லட்சம் பேர், 1 கோடி. ஏன் உலகத்திலே உள்ள 600-700 கோடி இவர்களுடைய ஃபாலோவர்ஸா இருந்தாலும் இதை வச்சு கபரில ஏதாவது அடையணுமா? என்னுடைய உம்மத்தில சில கூட்டங்கள் வருவார்கள், அவர்கள் விபச்சாரத்தையும் ஆகும் என்று கூறுவார்கள். அல்லாஹ் மன்னிக்கணும். சில நேரங்கள்ல சில சகோதரர்கள் பேசுவாங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், மகர் கொடுத்து திருமணம் முடித்து அதற்கு பின்னால மாசம் அவருக்கு செலவுக்கு செய்து அதற்கு பின்னால மற்ற எல்லா ஏற்பாடுகளையும் செய்து எங்களோட சொத்துல நாங்க மௌத்தா போன அவங்களுக்கு பங்கும் போகணும், எங்களோட ஒரு சின்ன தேவை, அதனால இந்த அடிப்படையில் போய் நிறைவேற்றிக் கொள்வோம் என்று பேசக்கூடியவர்கள் கூட சில எங்களோட சமூகத்தில் சில நேரம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு விபச்சாரத்தை என்னமோ உணவை உண்ணுவது மாதிரி, ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று குடிப்பது மாதிரி, ஒரு ஆடையை மாற்றுவதை மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், கடைசி காலத்தில் இந்த அளவுக்கு பெருகும். அதே மாதிரி மது இந்த அளவுக்கு விசாலமாக ஆகும், மது பொதுவாக ஆகும். இந்த அளவுக்கு இன்றைக்கு நாங்க பார்க்கலாம். அல்லாஹ் மன்னிக்கணும். எங்கட இஸ்லாமிய பெயரில் உள்ள அரபு நாடுகள்ல கூட அதற்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. சில காலங்களுக்கு முன்னால ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி இருந்தாங்க, ஆனா இப்ப பொதுவாக லைசன்ஸே கொடுத்துட்டாங்க. நீங்க சூப்பர் மார்க்கெட்டுகள்ல விற்கலாம், யாருக்கும் விற்கலாம். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னாலே, உலகம் முடிவதற்கு முன்னால நடக்கக்கூடிய சில அடையாளங்களை சொல்லி அந்த மக்களை அமல்களின் பக்கம், ஆகிராவின் பக்கம் திசை திருப்பினார்கள். நபி அவர்களுடைய வருகை கூட கியாமத்துடைய நாளின் ஒரு அடையாளம் என்றால் அது மிகையாக ஆகாது. நபி அவர்களே சொல்வார்கள், நானும் கியாமனாலும் இந்த 2 விரல்களை போன்று என்று தன்னுடைய 2 விரல்களை சுட்டிக்காட்டி சொன்னார்கள். அதாவது நடுவிரல் இந்த கலிமா விரலை விட கொஞ்சம் உயர்ந்து நீண்டு இருக்குகின்றது. அதே மாதிரி தான் என்னுடைய வருகையும் இந்த நடுவிரலுக்கு மத்தியில் எப்படி வித்தியாசமோ அதே மாதிரி தான் என்னுடைய வருகை. அது கியாமனாலுடைய ஒரு அடையாளம் என்றால் அது மிகையாகாது. குர்ஆனிலேயும் அல்லாஹ் பல இடங்களில் மறுமையை பற்றி பேசுகின்றான். சூரத்துல் கமர், இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், அந்த மறுமை நெருங்கி விட்டதாக அன்றே அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த காலத்தில் வாழ்ந்த சில காஃபிர்கள் கேட்டார்கள், திடீர் என்று மறுமை நாள் வராதா? ஃபஹல் யன்துரூன இல்லா ஸாஅத அன் தஅதியஹும் பக்தா, அந்த மறுமை திடீர் என்று அவர்கள் எதிர்பார்ப்பதை விட வேற எதையுமா எதிர்பார்க்கிறாங்க? அதனுடைய அடையாளம் திட்டமாக வந்து விட்டதாக அல்லாஹ் கூறுகின்றான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பெரிய அடையாளங்களையும் சொல்லி இருக்கிறார்கள், பல சிறிய அடையாளங்களையும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடையாளங்களில் சில சிறிய அடையாளங்களை நாம் பார்க்கலாம். ஏன் இந்த சிறிய அடையாளங்கள் முடிகிறதோட கடைசி நேரத்தில் பெரிய அடையாளங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருடத்திற்குள்ளால முடிந்துவிடும் அநேகமாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதிரு பில் அமால். நபி அவர்களும் சொன்னது தான். இந்த அடையாளங்களை சொன்னாங்க, அமல்களை கொண்டு போட்டி போடுங்க, அமல்கள் செய்வதில் முந்திக் கொள்ளுங்க. ஃபித்னன் ககிதஅல் லைலில் முத்லிம். எந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் வரும் என்றா, இரவனுடைய இருட்டு எவ்வளவு இருளாக இருக்குமோ, அது எவ்வளவு இணைந்து சேர்ந்து இருக்குமோ, அதே மாதிரி கடைசி காலத்துல பல ஃபித்னாக்கள் வரும். அந்த ஃபித்னா வந்து விட்டது என்றால், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. ஒரு இஸ்லாமிய மனிதன் காலையில முஸ்லிமாக இருப்பான், அன்றைய மாலை தினமே அவன் காஃபிராகி விடுவான். மாலையில முஸ்லிமாக இருப்பான், அடுத்த நாள் காலையில் அவன் காஃபிராக இருப்பான். ஏன்? யபிஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா. உலகத்துடைய அற்ப சொற்ப பணத்திற்காக அல்லது ஆசைக்காக தன்னுடைய தீனை விட்டு விடுவான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய நாட்டில் கிட்டத்தட்ட 3000 மஸ்ஜிதுகள் மஹல்லாக்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு மஹல்லாவை சூழ இருக்கக்கூடிய குறைந்த பட்சம் யாராவது ஒருவரோ 2 பேரோ 3 பேரோ நாம் தேடினோம் என்றால், அங்கே யாராவது ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணுடன் அல்லது யாராவது ஒரு பெண் ஒரு அந்நிய ஆணுடன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பதை சர்வசாதாரணமாக நாம் பார்க்கலாம். அப்ப நபி அவர்கள் சொன்னார்களே, என்ன, இவர் காலையில முஸ்லிமாக இருப்பாரு, மாலையில காஃபிராகி விடுவார், ஈமானை விட்டு விடுவார். ஏன்? அவர் நினைத்த அல்லது விரும்பி அந்த பெண்ணை அல்லது அந்த ஆணை அடையணும் என்பதற்காக, சில நேரங்களில் உயர் பதவிகளுக்காக, சில நேரங்களில் விளையாட்டுகளில் முன்னால் வர வேண்டும் என்பதற்காக பல ஃபித்னாக்கள் ஏற்படும் என்றார்கள். அந்த ஃபித்னாக்களில் நம்முடைய பார்வையால் ஏற்படுகின்ற ஃபித்னா, ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால் அநேகமாக நாம் நம்முடைய பார்வைகளை பாதுகாத்துக் கொண்டு தான் இருந்தோம். ஆரம்பத்தில் இந்த டிவி வந்த நேரத்தில் யார் யாருக்கு விருப்பமோ அவர்கள் கொஞ்ச நேரம் அதிலே வரக்கூடிய அந்த காட்சிகளை மட்டும் பார்த்துட்டு மூடி விடுவாங்க. அதற்கு பின்னால வந்து 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 இப்பொழுது எங்களோட ஒவ்வொருவருடைய கையில் இருக்கிற இந்த மொபைல் போன் மூலமாக, இந்த சோசியல் மீடியாவின் மூலமாக உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 13,000 சேனல்கள் இருக்குது. இந்த 13,000 சேனல்களையும் அவர் தேடி பார்க்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதுல அனுமதிக்கப்பட்டது தாராளம், அனுமதிக்கப்படாதது சில வேளை. ஆனால் ஷைத்தான் அவ்வாறு தான் கொண்டு போவான். ஏதாவது அனுமதிக்கப்பட்ட ஒன்றை நீங்க பாருங்க, உங்களோட இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் என்று தான் எங்களை அழைத்து கொண்டு போவான். ஆனா போற போக்கில் வேற எங்கெங்கேயோ போய் எதையோ பார்க்கப்படும். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், நம்முடைய பார்வையால ஏற்படக்கூடிய பல ஃபித்னாக்கள். நம்முடைய சம்பாத்தியம் பேங்கோட சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமல்ல வட்டியில மாற்றினது. பலர்கள் பல அடிப்படையில் அந்த வட்டியில, அதாவது ஃபித்னாண்டா மாலின் மூலமாக, செல்வத்தின் மூலமாக ஃபித்னா, அதிலிருந்து விடுபடாத முடியாத அளவுக்கு, தவிந்து கொள்ள முடியாத அளவுக்கு யாரை எடுத்துக்கொண்டாலும் எங்கேயாவது ஒரு இடத்தால அவர் அதற்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார். பெரிய பெரிய வியாபாரிகளையும் எடுத்துக் கொள்ளலாம். அரசாங்கத்தில் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கு கொடுக்கக்கூடிய ஏதாவது முக்கியமான ஒரு தொழில் விடயமான ஒரு ஏஜென்ட்டாக இருந்தா அதை எடுக்கிறான்டா, இவர் அங்க லஞ்சம் கொடுக்காம எடுக்கலாம். ஆக பெருசிலிருந்து கீழ் உள்ளவர்கள் வரைக்கும் கவனிக்கணும். இது எனக்கு கிடைச்ச, எனக்கு இவ்வளவு மில்லியன்கள் சம்பாதிக்கலாம் என்று சொல்லுவார். ஆனால் அதை எடுப்பதற்காக வேண்டி அவர் கொடுத்த தொகை திரை மறைவுக்கு பின்னால. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாட்டில் சில வேளை சில பொருள்களை அதாவது இறக்குமதி செய்ய தடை செய்திருப்பார்கள். அதை நாங்கள் சில வேளை இறக்குமதி செய்வோம். சில வேளை சில பொருள்கள் மனிதர்களுடைய உடலுக்கு ஆபத்து, அதனால ப்ராஃபிட் கூட கிடைக்குது, அதை இறக்குவோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஹராம் என்றா வட்டி மட்டும் தான் ஹராம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவ்வாறு அல்ல.
நாம் அறிஞர்கள்ட்ட உலமாக்கள்கிட்ட கேட்கணும். நம்முடைய சம்பாத்தியத்தில் சில வேளை நாங்கள் அறியாத விதத்தில் பல ஹராம்கள் எங்களை அறியாமல் அது எங்களுடன் சேர்ந்து வந்து கொண்டே இருக்குது. அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபித்னன் ககித்அல் லைலில் முஸ்லிம், இரவனுடைய இருட்டை போன்ற பல ஃபித்னாக்கள் உங்களுக்குள்ள வந்துவிடும். அதற்கு முன்னால நீங்க அமல்கள்ல ஈடுபடுங்க. நாம் எதை சொல்ல வாரோம், 1400 வருடங்களுக்கு முன்னால அந்த சஹாபாக்களுடைய கற்பனையில வந்திருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லயூஷிகுன்ன அய்யஸுப்ப அலைக்கும் ஷர்ரு மினஸ் ஸமா ஹத்தா யப்லுகல் ஃபயாஃபி. சொன்னார்கள், வானத்திலிருந்து தீங்குகள் கெடுதிகள் எந்த அளவுக்கு இறங்கும்டா ஃபயாஃபியை உட்பட. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஃபயாஃபி என்றால் என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், பாலைவன பூமி. அந்த பாலைவன பூமியுடைய நடுவுக்கு யாராவது போனால் அவருக்கு உதாரணமாக வாகனம் நின்று விட்டது என்று சொல்லுங்க, எந்த வகையான யாரும் வராவிட்டால் அவருக்கு ஹெல்ப் பண்ணேலா. ஆனா இப்பொழுது நாங்க பார்க்கலாம், அந்த நடு பாலைவனம் உடனடியாக அவருடைய ஒரு கருவியை வைத்து சேட்டலைட் மூலமாக அவர் தொடர்பு பற்றி என்னென்னமோ வேலையெல்லாம் செய்கின்றார். இதைத்தான் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள், பாலைவன நடுவுக்கு கூட அவருக்கு அந்த வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு அவருக்கு என்னென்ன தேவைகளோ அதை செய்து கொள்ளலாம் என்பதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக சுட்டிக்காட்டியதாக கூறுகிறார்கள். மேலும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மிக பிரபலியமான ஒரு ஹதீஸ், நபி அவர்கள்ட்ட வந்து ஈமானை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, இஹ்சானை பற்றி, கியாம நாளுடைய அடையாளங்களை பற்றி எல்லாம் கேட்டு அதற்கு நபி அவர்கள் சொல்லி அந்த கியாம நாளுடைய அடையாளங்களை சொன்னார்களே, அன்தரல் ஹுஃபாத்தல் உராத்த ருஆ அஷ்ஷாம், கால்ல செருப்பு இல்லாதவர்கள், பூர்த்தியான ஆடை அணியாதவர்கள், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள், யத்ததாவலூன ஃபில் புன்யான். இப்பொழுது நாங்க பார்க்கலாம், ஒரு 30-40 முன்ஹரைனோ ஓமானோ ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால எப்படி இருந்துச்சு, அவர்களுடைய ஆடைகள் எப்படி இருந்துச்சு, அவர்கள் எப்படி வறுமை கோட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்று ஒவ்வொருவரும் 80 மாடி 100 மாடி. நபி அவர்கள் சொன்னது அப்படியே 100க்கு 100 மாடி வேணுமா? உலகத்தில் ஆகப்பெரிய டவர், உலகத்தில் ஆக உயரமான டவர் எதிலெல்லாம் நம்ம வண்ண எடுக்கணுமோ அதில் எல்லாம் அநேகமாக எங்கட இஸ்லாமிய அரேபியர்கள் முன்னுக்கு நிற்கிறார்கள் என்றால் மிகையாகாது. அதற்காக வேண்டிய எவ்வளவு பெரிய செலவு, அந்த ஒவ்வொரு பில்டிங்குடைய இன்டீரியர் டிசைன், அந்த பில்டிங்கை கட்டுவதற்கு அதுல என்னென்ன வசதிகள் வாய்ப்புகள், 5 ஸ்டாரா 7 ஸ்டாரா. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இவைகளை பார்க்கும் பொழுது நபியுடைய ஹதீஸை நாங்க மெச் பண்ணணும். அன்று நபி அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களுடைய கற்பனையில வந்திருக்காது. ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அப்படியே நபி அவர்கள் அரபியர்கள் என்று குறிப்பிட்டு சொன்னார்கள், ஹத்தா தஊத அர்துல் அரபி முரூஜன் வ அன்ஹாரா. அந்த அரேபிய பூமி நிலம் அது தோட்டங்களாக, அது ஆறுகள் ஓடக்கூடிய இடமாக மாறாத வரைக்கும் கியாம நாள் வராது. இப்பொழுது ஆர்டிபிஷியலா எப்படி செஞ்சிருக்கிறாங்க, அந்த முக்கியமான சிட்டிகளுக்கு போனா அந்த சிட்டியை ஜோடிப்பதற்காக அவர்கள் நட்டிருக்கக்கூடிய அந்த பூமரங்கள் எடுத்துக் கொள்ளுங்களேன். அங்கே அவர்கள் ஆர்டிபிஷியலா செய்திருக்கக்கூடிய சில வாட்டர் ஃபால்ஸை எடுத்துக் கொள்ளுங்களேன். அன்று நபி அவர்கள் சொன்னார்கள், ஹத்தா தஊத அர்துல் அரபி முரூஜன் வ அன்ஹாரா. அரேபிய அந்த நிலங்கள் தோட்டங்களாக, ஆறுகள் ஓடக்கூடியதாக மாறாத வரைக்கும் கியாம நாள் வராது. மேலும் சொன்னார்கள், இன்ன பைன யதை ஸா தஸ்லீமுல் ஹாஸா. என்ன கியாம நாளுக்கு முன்னால சலாம் குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. தெரிஞ்ச பழகிய முகங்களுக்கு மட்டும்தான் சலாம். முஸ்லிம் என்ற அடையாளம் தெரிஞ்சாலும் நான் ஏன் இவருக்கு சலாம் சொல்லணும்? தஸ்லீமுல் ஹாஸா. நபி அவர்கள் சொன்னார்கள், சலாம் சொல்வது குறிப்பாக ஆக்கப்படும். வஷ்ஃபஷு திஜாரா ஹத்தா துஐனல் மர்அத்து ஜௌஜஹா அலா திஜாரா. இந்த அளவுக்கு ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு வியாபாரத்திற்காக உதவி செய்வாள். இன்னைக்கு பெரிய பெரிய பிசினஸ்காரவங்க எல்லாம் அவங்களோட இதுல அவங்களோட மனைவியும் ஒரு டைரக்டர், அவங்களோட மனைவியும் ஆக முக்கியமான ஒரு பார்ட்னர்,
அதுவும் வெறும் எழுத்துல மட்டுமல்ல, அவங்களுக்கு தனியா ஒரு ஆபீஸ் உண்டு. சொல்றாங்க எங்களுக்கு எங்கட நம்பிக்கை எங்கட மனைவி தானே. அதனால நபி அவர்கள் சொன்னார்கள், வியாபாரம் எந்த அளவுக்கு பெருகும்டா ஹத்தா துஈனல் மர்அத்து ஜௌஜஹா அலா திஜாரா, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அவளும் வியாபாரத்தில் பங்கு கொள்வாள். மேற்கத்திய நாடுகள்ல நடக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட எங்கட நாடுகள்ல கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த அளவுக்கு கூடுதல் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கிறது. இருக்க வேண்டிய பெண்களை எங்க வைக்கணும், எங்க இருக்கணும், வீட்டுல வளரக்கூடிய பிள்ளைகளை பார்க்கணும், பேரன் பேத்திகளை பார்க்கணும். ஆனா அவர்களுக்கு வேற வேலைக்காரிகளை வைத்து விட்டு இவங்க போறாங்க, ஆபீஸ் போறாங்க. என்ன எங்களுக்கு ஆபீஸ்ல அவங்கள படிக்க வச்சது அதுக்கு தானே சொல்றது. அவங்கள நாங்க படிக்க வச்சிட்டோமே, அக்கவுண்ட் படிச்சாங்க, மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டாங்க, சும்மா படிச்சு என்ன செய்யறது, அதனால அவங்களுக்கு ஜாப் கொடுக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா வயஹ்லிகல் வஊல் வயظهر التحبط. சொன்னார்கள் கியாமத் நாள் நெருங்க நெருங்க எந்த அளவுக்குண்டா வஊலுண்டா கேட்டாங்க நபி அவர்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ் வஊலுண்டா யாரு? சொன்னார்கள், அஷ்ராஃபுன் நாசி, மக்கள்ல ஆக கண்ணியமானவர்கள், சிறந்தவர்கள். அவர்களை யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க, அவர்கள் முற்படுத்தப்பட மாட்டாங்க. அதாவது தாழ்ந்தவர்கள், அற்பமானவர்கள் தான் முன்னால வருவார்கள். இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், முக்கியமான பங்கன், சில பங்கன் விதிவிலக்காக இருக்கலாம், நாங்க எல்லா பங்கனையும் சொல்லல, சில பங்கன் அதிலிருந்து விதிவிலக்கு. அதிகமான பங்கன்ல யாரு முன்னுக்கு, அதாவது விசேஷ விருந்தினராக அங்க அழைக்கப்படக்கூடியவர் யார் என்று சொன்னா, அவர் ஆக முக்கியமான ஒரு கலைஞராக இருப்பாரு, அல்லது சில வேளை படித்தவராக இருப்பாரு, சில வேளை நடிகனாக இருப்பாரு, அல்லது ஒரு பாடகனாக இருப்பாரு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக அற்பமானவர்கள், தாழ்ந்தவர்கள் தான் அவர்கள். இவருடைய ஃபாலோவர்ஸ் 1 மில்லியனை தாண்டது. இவரை ஃபாலோ பண்றவங்க 40 லட்சம் பேர், 50 லட்சம் பேர், 1 கோடி. ஏன் உலகத்திலே உள்ள 600-700 கோடி இவர்களுடைய ஃபாலோவர்ஸா இருந்தாலும் இதை வச்சு கபரில ஏதாவது அடையலுமா? ஆகிராவுல அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து அவருக்கு பாதுகாக்கலுமா? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்கள் மறைக்கப்படுவார்கள், சமூகத்தில் உள்ள முக்கியமானவர்கள் முன்னால் அழைக்கப்பட மாட்டார்கள். மாற்றமாக அற்பமானவர்கள், கேவலமானவர்கள், மோசமானவர்கள், தாழ்வானவர்கள் அவர்கள் தான் அவர்களை சந்திக்கணும், அவங்களோட சபைக்கு போகணும், அவர்களோட செல்ஃபி எடுக்கணும், அவர்களோடு சேர்ந்து இருக்கணும். இதைத்தான் இன்றைக்கு மக்கள் பெருமையாக நினைக்கிறாங்க. என்னுடைய உம்மத்தில சில கூட்டங்கள் வருவார்கள், அவர்கள் விபச்சாரத்தையும் ஆகும் என்று கூறுவார்கள். அல்லாஹ் மன்னிக்கோணும், சில நேரங்கள்ல சில சகோதரர்கள் பேசுவாங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், மகர் கொடுத்து திருமணம் முடித்து அதற்கு பின்னால மாசம் அவருக்கு செலவுக்கு செய்து அதற்கு பின்னால மற்ற எல்லா ஏற்பாடுகளையும் செய்து எங்கட சொத்துல நாங்க மௌத்தா போன அவங்களுக்கு பங்கும் போகணும், எங்கட ஒரு சின்ன தேவை, அதனால அத இந்த அடிப்படையில் போய் நிறைவேற்றிக் கொள்வோம் என்று பேசக்கூடியவர்கள் கூட சில எங்கட சமூகத்துல சில நேரம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு விபச்சாரத்தை என்னமோ உணவை உண்ணுவது மாதிரி, ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று குடிப்பது மாதிரி, ஒரு ஆடையை மாற்றுவதை மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், கடைசி காலத்தில் இந்த அளவுக்கு பெருகும். அதே மாதிரி மது இந்த அளவுக்கு விசாலமாக ஆகும், மது பொதுவாக ஆகும். இந்த அளவுக்கு இன்றைக்கு நாங்க பார்க்கலாம். அல்லாஹ் மன்னிக்கணும், எங்கட இஸ்லாமிய பெயரில் உள்ள அரபு நாடுகள்ல கூட அதற்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. சில காலங்களுக்கு முன்னால ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி இருந்தாங்க, ஆனா இப்ப பொதுவாக லைசன்ஸே கொடுத்துட்டாங்க. நீங்க சூப்பர் மார்க்கெட்டுகள்ல விற்கலாம், யாருக்கும் விற்கலாம், யாரும் வாங்கலாம். இந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய விமான நிறுவனம், அதுல நீங்க பேரை பார்த்தாலே அல் அரபியா அல் இஸ்லாமியான்னு போட்டிருப்பாங்க. அதுல வகை வகையான எல்லா வகையான மதுபானமும் அங்கே பரிமாறப்படுது. ஏன் அவ்வளவு நோக்கம்? பணம், நாங்க சம்பாதிக்கணும், இதை வச்சாத்தான் எல்லாத்தையும் எடுக்கலாம், இது இல்லாட்டி இந்த பிரயாணிகள் வரமாட்டாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்ன அந்த மது மிகைத்து விட்டது. அதே
சொன்னா அந்த இசைக்கருவிகள், அந்த மியூசிக் மிக அதிகமாகிவிட்டது. நான் மற்ற நாடுகளை பற்றி, அல்லது எங்கட நாட்டுல நாங்க 10% தானே, 90% நம்முடைய மற்ற சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் எதை சொல்ல வாரேன்டா, முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய, முஸ்லிம் பெயருடைய தலைவர்கள் வாழக்கூடிய அந்த நாடுகளுடைய நிலைமைகளை பற்றி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மியூசிக் எந்த அளவுக்கு பொதுவாக ஆகிவிட்டது என்றா, மேற்கத்தியவர்களுடைய முக்கியமான நாட்கள்ல அதற்காக வேண்டிய மிகப்பெரிய ஏற்பாடுகள். ஸ்கூல்கள்ல கூட காலையில அவர்களுடைய தேசிய கீதம் மியூசியத்தோட தான் சொல்லி கேட்கப்படுது. நபி அவர்கள் சொன்னாங்க ஹராம். ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்க, இல்லை இது எங்கட கலை, எங்கட கலையை பாதுகாக்கணும். ஷரீஅத்தில தடுக்கப்பட்ட எந்த ஒன்றும் கலையாக ஆக முடியாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சில நேரத்தில் எங்கட இஸ்லாமிய பாடசாலைகள், இலங்கையில இஸ்லாமிய பாடசாலைகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டில் பல சலுகைகள் தரப்பட்டிருக்குது. ஆண்கள் தொப்பி போடலாம், பெண்கள் தங்களுடைய தலையை மறைத்துக் கொள்ளலாம். அந்த பேண்ட் வாத்தியம் கட்டாயம் இல்லை, அவர்கள் விரும்பினால் அதை எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் நாங்க பார்க்கலாம் சில பாடசாலைகள்ல அந்த பேண்ட் வாத்தியத்தை கட்டாயப்படுத்தி, ஒரு கடந்த காலங்களில் நாங்க பார்க்கலாம் ஒரு இஸ்லாமிய அமைச்சர் அல்லது ஒரு இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் தான் வாராரு. அந்த ஸ்கூலும் இஸ்லாமிய பாடசாலை, நீங்க பேண்ட் வாத்தியத்தை கொண்டு அவரை வரவேற்காட்டி அவர் ஒன்று சொல்ல போறதும் இல்லை. ஆனால் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும் என்பதற்காக அந்த ஸ்கூலை விட எங்களுடைய ஸ்கூல் நல்ல, எங்களுடைய ஸ்கூல்ல பேண்ட் வாத்தியம் இவ்வளவு கொளிச்சு. ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு, பல வருஷ காலமாக நோயாளிகளாக இருந்து, படுத்த படுக்கையிலிருந்து பல சர்ஜரி, பல ஆபரேஷன்கள் செய்து, கடைசியில அவர் பிள்ளைகளுக்கு புத்திமதி வசியத்தெல்லாம் சொல்லி அவருடைய நிலைமை கடைசியில் அவர் மரணித்து விடுவார். ஆனால் இந்த கொரோனாவுக்கு பின்னால நாங்க பார்க்கலாம், நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கலாம், எங்களோட நெருங்கி வாழ்ந்த, பழகின, சாப்பிட்ட, பிரயாணம் செய்த எத்தனை பேர்களை சமீப காலத்துல நாங்க இழந்துட்டோம். பெரிய வயதுகளில் ஒரு 40 வயசு இருக்கும், 50 வயசு இருக்கும், ஏன் யங் வாலிப ஸ்கூல்ல படிக்கிற மாணவ மாணவிகளாக இருக்கலாம், கிரவுண்ட்ல விளையாடி கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம். திடீரென்று கீழே மயக்கம் வருது, விழுவுறாரு, பார்த்தா ரூஹு போய்விட்டது. ரோட்ல நடக்கிறாரு, விழுவுறாரு, அதோட ரூஹு போகுது. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமின் அமாராத்தி ஸாஅ ஐயظஹர மௌத்துல் ஃபுஜ்அ, திடீர் மரணம் அதுவும் கியாம நாளுடைய ஒரு அடையாளம் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்லிக் கொண்டு வாரோம்டா, நபி அவர்கள் சொன்ன அநேகமான அடையாளங்கள் இப்பொழுது உலகத்துல நடந்து கொண்டிருக்குது. விபச்சாரம் மலியும் என்று சொன்னாங்களே, எந்த அளவுக்கு இன்றைக்கு யாராவது லைசன்ஸ் எடுத்து விபச்சார தொழிலில் ஈடுபட்ட பரவாயில்லை. இஸ்லாமிய நாடுகள் என்ன சொல்ல, உங்களுக்கு லைசன்ஸ் வேணும், அந்த தொழிலுக்குரிய லைசன்ஸ் இருந்தா பரவாயில்லை, அல்லாஹ் தடுத்திருக்கிறான். ஆனா அது ஒன்றை பார்க்கறல்ல, அப்படி மக்கள் 2 பிரிவினர்களாக ஆறிவிடுவார்கள். இது அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ். ஃபுஸ்தாத்து ஈமான் லா நிஃபாக ஃபீ, ஒரு பிரிவு, ஒரு ஜமாத் இருக்கும், அவர்கள் முழுக்க முழுக்க ஈமானுடன் இருப்பார்கள், அதுல நயவஞ்சகத்தனம் ஒன்றுமே இருக்காது. ஃபுஸ்தாத்து நிஃபாகின் லா ஈமான ஃபீ, இன்னும் ஒரு குரூப் இருக்குது, அது நிஃபாக்குடைய ஃபுஸ்தாத் படை, அதுல ஈமானே இருக்காதுன்னு சொன்னதை இப்பொழுது நாங்க பார்க்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்துல நடக்கிற சில நிகழ்வுகளை நாங்க பார்க்க நேரங்கள்ல, சமீபத்தில் நடந்த பலஸ்தீனத்துடைய அந்த யுத்தம், அதற்கு பின்னால் அமெரிக்காவோட ஏற்பட்ட அந்த காட்டுத்தீ, இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு அந்த வல்லரசுடைய ஒரு தலைவர், நான் பெயரை சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவருடைய ஒவ்வொரு நாளும் அவர் போடுற உத்தரவுகளை பார்க்கும் பொழுது, அவர் போடுற சட்டங்களை பார்க்கும் பொழுது, இந்த நாடும் எங்களுக்கு சொந்தம், அந்த நாடும் எங்களுக்கு சொந்தம், இதையும் நாங்கள் உள்வாங்க போகிறோம், அதையும் உள்வாங்க போகிறோம் என்று இந்த கூறுவதை பார்க்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்களே, கடைசி காலத்தில் 2 ஜமாத் தான் இருக்கும். ஒன்று ஈமான், அதுல முழுக்க முழுக்க ஈமான் உள்ளவர்கள் இருப்பார்கள். இன்னும் ஒன்று நிஃபாக், அதுல முழுக்க முழுக்க முனாஃபிகீன்கள் தான் இருப்பார்கள் என்று பார்க்கும் பொழுது, இவர் சில விஷயங்களை சொல்ற நேரத்தில் அதற்குரிய கிரவுண்ட் சமையற மாதிரி இருக்குது.
நபி அவர்கள் சொன்னார்கள், இது வந்து விட்டது என்றால், இந்த ரெண்டும் நிகழ்ந்து விட்டது என்றால், அன்றைய தினம் அல்லது அடுத்த தினம் நீங்க தஜ்ஜாலை எதிர்பாருங்க நபி அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது நாங்க பார்க்கலாம், சில இஸ்லாமிய பெயர் தாங்கிகள், தலைவர்கள், பிரதமர்கள், மன்னர்கள், ஜனாதிபதிகள், அவங்க என்ன செய்யறது? தொட்டிலையும் ஆற்றுறது, புள்ளையையும் கிள்றது. இஸ்லாமியர்கள், அவங்களுக்கு நாங்க பொருளாதார உதவி செய்யறோம், உங்களுக்கு நாங்க ஆயுத உதவிகளை செய்யறோம், நீங்க புனர் நிர்மாணம் செய்யுங்க, அவங்களுக்கும் செய்யற. அவர்களுடைய மற்ற விரோதிகளுடன் அதாவது ரகசியமான உறவு, அவர்களுடன் உறவை வளர்க்கணும், அவர்களுடன் தொடர்பு வைக்கணும் என்ற இவர்களுடைய பணம் அந்த நாடுகள்ல இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது, அந்த பணங்களை பாதுகாக்கணும். இவர்களுடைய நாட்டுடைய அந்த முழு எல்லா வகையான அந்த ஐடி எல்லா சிஸ்டமும் அவர்களால போட்டு கொடுக்கப்பட்டது தான். அதனால வெளியில அவர்களை விரோதிகள் மாதிரி, திரைமறைவுக்கு பின்னால அவர்கள் இவர்களுடைய நண்பர்கள் மாதிரி. நபி அவர்கள் சொன்னார்களே, ஃபுஸ்தாத்து நிஃபாக், ஒரு கூட்டம் இருக்கும், அவர்கள் முனாஃபிகீன்களாக இருப்பாங்க, லா ஈமான், ஆனால் அவர்கள்ட்ட ஈமான் இருக்காது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அந்த விடயம், அந்த இன்சிடென்ட் நடப்பதற்குரிய ஒரு ஆரம்பம் மாதிரி நம்முடைய இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். இந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், ஹதரத் அவர்கள் வார நேரத்தில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதற்கு முன்னால வருவார்கள். வந்தா முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில பயங்கரமான ஒரு சண்டை ஒன்று நடக்கும். அந்த சண்டையில உலகத்தில் உள்ள எல்லாமே முஸ்லிம்களுக்கு உதவியாக இருக்கும். கற்களும் மலைகளும் மரங்களும் முஸ்லிம்களுக்கு உதவியாக இருக்கும். இல்லல் கர்கத் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தை தவிர அந்த மரம் மட்டும் யூதனை காட்டிக் கொடுக்காது, யஹூதியை காட்டிக் கொடுக்காது. அந்த மரம் அல்லாத வேற எதற்கு பின்னால ஒரு யூதன் வந்து ஒளிந்தால், உன்னுடைய விரோதி எனக்கு பின்னால் மறைந்திருக்கிறான், ஒளிந்திருக்கிறான், நீ வந்து அவனை கொல்லு என்று சொல்லி கற்களும் மரங்களும் கற்பாறைகளும் மலைகளும் பேசும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரே ஒரு மரத்தை தவிர அந்த கர்கத் என்ற மரத்தை யூதர்கள் பல மில்லியன் கணக்கில் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை யாரு வளர்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஊக்குவிப்பு பணமும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கல்ல, நம்பல்ல, ஆனால் நபியுடைய ஹதீஸ நம்பி இருக்கிறாங்க. வெகு விரைவுல எங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடந்தா இந்த மரம் எங்களை பாதுகாக்கும் என்று சொல்லி அவர்களுடைய பிரதேசங்கள்ல லட்சக்கணக்கான மரங்களை வளர்ப்பதாக சரித்திரங்களின் மூலமாக நாங்கள் அறியலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த சின்ன அடையாளங்களை நானும் நீங்களும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 100 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் பார்க்கல, 200 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களால பார்க்க கிடைக்கல. ஆனால் நானும் நீங்களும் அநேகமாக 90% இந்த நபி அவர்கள் சொன்ன அடையாளங்களை பார்ப்பதின் மூலமாக நாங்க கொஞ்சம் எங்களை விழிப்பில் ஏற்படுத்திக் கொள்ளோம். அக்ஷராவின் பக்கம் திரும்பணும், தௌபாவின் பக்கம் திரும்பணும். சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரத்தில் அமல்களை இபாதத்துகளை செய்து கொள்ளணும். வெகு விரைவில் ரமதானுடைய மாதமும் எங்களை வர இருக்குகின்றது. அதனால ஒரே தொழில், வியாபாரம், குடும்பம், பிசினஸ், வியாபாரம், பணம் என்று இதிலே மூழ்கி இருந்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இதற்கு முன்னால வந்த சிலர்களுக்கு திடீர் மௌத்து வந்த மாதிரி எங்களுக்கு வந்து விட்டது என்றால் எங்களோட ஆகிரா வீணாகி விடும். அதற்கு பின்னால கத்தி கதறி கெஞ்சி ஒன்றுமே நடக்காது. அதனால நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, நபி அவர்கள் சொன்னார்களே, பாதிரு பில் அமால், அமல்களை கொண்டு போட்டி போடுங்க, அமல்களை கொண்டு விரையுங்க. ஃபர்தான தொழுகைகளை ஜமாத்தோட தொழுவது, காலை மாலை zikruகளை செய்வது, குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுவது, நல்ல விடயங்களை காதாட கேட்பது, நல்லவர்களுடன் அமருவது, இது போன்ற வேலைகளை நாம் செய்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நல்ல அமல்கள் நாங்களும் ஈடுபடலாம். எங்களுக்கு கீழால் உள்ளவர்களையும் ஈடுபடுத்தலாம். அவர்களுக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும். இந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன்.